அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா ஒரு மாபெரும் நிகழ்விலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 20ஆம் ஆண்டு மதரசாவினுடைய இந்த இஸ்லாமிக் சோஷியல் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அறக்கட்டளை தொடங்கி அந்த அறக்கட்டளையோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மகளிர் ஷரியத் கல்லூரி அதுவும் 20ஆம் ஆண்டு நிறைவுக்கு வந்து தன்னுடைய பயணத்தினுடைய லட்சியத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்காக வேண்டி அடித்தளமாக இருந்து வேறாக வேர்வை சிந்தி எங்களுடைய நிறுவனர் மௌலவி டாக்டர் ஆபிருத்தீன் மன்பாயி ஹலரத் அவர்களோடு அறங்காவலர்களாக ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்து செயல்பட்டு கொண்டு மதரசாவினுடைய அது பெண்கள் மதரசாவாக இருந்தாலும் சரி, ஆண்கள் மதரசாவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய தகவல் மற்றும் ஆராய்ச்சியகம் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய அடியார்களுக்கு வேண்டிய அவர்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டும், இஸ்லாத்தியரோடு வாழ்வதற்கு என்ன வழி, வந்த பிறகு இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் உதவி, பைத்துல் மால், இது போன்ற நிறுவனங்கள் ஏதோ சாதாரணமாக செய்வது அல்ல. அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியும் அல்லாஹுடைய உதவியும். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எதுவும் நடைபெறாது. அல்லாஹுடைய உதவி மட்டுமே தான். எல்லோராலும் சாதிக்க முடியாது. எல்லோராலும் சாதிக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கும். ஆனால் அதற்கான ஒரு சோர்ஸ் இருக்காது. அதற்கான ஒரு பக்க பலம், ஆட்பலம் இருக்காது. இங்கே அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். கியாமத் நாள் வரைக்கும் அதை அல்லாஹு தஆலா செயல்படுவதற்கு அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்றைக்கு எத்தனையோ மதரசாக்கள் எல்லாம் தொடங்கி அதை செயல்படுத்த முடியாமல், அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதுவெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அழகாக கூறி காட்டியிருக்கின்றான். மனோ இச்சை, ஷைத்தானுக்கு வழிபடுதல். அல்லாஹுக்கு மட்டும் நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் அனைத்து காரியங்களையும் நாம் சிறப்பாக செயல்படுத்துவோம். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இப்லீஸுக்கும் அல்லாஹுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு உரையாடல். அந்த உரையாடலிலே நான் உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் சொன்னான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், இறையச்சம் உள்ள மன தூய்மை உள்ள அடியார்களை உன்னை என்ன செய்ய, உன்னால் வழிகெடுக்க முடியாது. பொதுவாக எல்லா காரியங்களுக்கும் இறையச்சம் என்பது அவசியமாக இருக்கின்றது. இதில் பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு யாரும் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அதை முழுமையடைய முடியாது. காரணம், இது அல்லாஹுடைய பணி, இது அல்லாஹுடைய வேலை, இது அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ். இந்த ஊரிலே கடலூர் மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மதரசாவாக ஒரு 20 ஆண்டுகள் ஆலிமாக்களை, 100க்கும் மேற்பட்ட ஆலிமாக்களை உருவாக்குவது என்பது அவர்களுடைய குடும்பங்கள் காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பிறகு அதற்காக வேண்டி யாரெல்லாம் உதவியாக இருக்கின்றார்களோ
அந்த உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? உதவி செய்கின்றான். அதற்கு நெருக்கமாக, அதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்கின்றான். அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அல்லாஹ் நல்வழி காட்டுவதில்லை. எல்லோருக்கும் அல்லாஹு தாலா சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவதில்லை. ஒரு சிலர்களுக்கு தான் அல்லாஹ் தருவான். அந்த தந்தவர்கள் நாம் நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றாயே, நான் அதற்கு நன்றி செலுத்துகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஊரினுடைய ஒவ்வொருவர்களும் எங்கள் மதரசா என்று நினைக்க வேண்டும். இது எங்கள் ஊர், எங்கள் மதரசா, இது எங்கள் மதரசா நினைத்தாதான் 178 வருடங்கள் ஆனாலும், 200 வருடங்கள் ஆனாலும், 1000 வருடங்கள் ஆனாலும் மதரசா நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் லால்பேட்டை ஜாமியா மன்பவுல் அன்வார், சென்னை மதரசா காஷிஃபுல் ஹுதா, இதெல்லாம் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்த மதரசாக்கள். காரணம், ஊரினுடைய மக்கள் இது எங்கள் மதரசா. ஒவ்வொரு ஊரிலே எடுத்துக்கொண்டால் அந்த ஊரினுடைய மக்கள் எல்லோரும் இது எங்கள் மதரசா. காரணம் என்ன? இது அல்லாஹுடைய பணி, இது அல்லாஹுடைய பணி. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அவனுடைய காலல்லா கால ரசூலுல்லா, அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுடைய இறை தூதர்கள் சொன்னார்கள். அதுதான் நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய நாவலிலே வரக்கூடிய வார்த்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரெல்லாம் உதவியாக இருந்தார்களோ அல்லாஹ் வெற்றியாளராக அல்லாஹ் ஆக்கினான். நபி அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் உதவியாக இருந்தார்கள். வரலாற்றிலே அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். அவர்களுக்கு மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்து, இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்து. ஆனால் கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும். சாதாரணமாக இருக்க முடியாது. கெட்டவனாக வாழ்வது ஈஸி, ஒரு காரியத்தை எதிர்த்து செய்யலாம், ஆனால் அதில் அல்லாஹுடைய உதவி கிடைக்காது. அபூஜஹல் எதிர்த்தான், அவன் அழிவுக்கு ஆளானான். உத்துபா எதிர்த்தான், ஷைபா எதிர்த்தான், அபூலஹப் எதிர்த்தான். அவர்களெல்லாம் அழிவுக்கு ஆளானார்கள். யாரெல்லாம் இந்த தீனுக்கு உதவிகரமாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அவருடைய வரலாற்றில் அவருடைய பெயர்கள் சொல்லப்படுகின்றது. இது அல்லாஹுடைய பணி. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு சஹாபாக்கள் உறுதுணையாக இருந்தார்களோ அதுபோல நாம் இருக்க வேண்டும். எப்பொழுது இந்த ஊரினுடைய சாதாரணமானதல்ல, குர்ஆன் எந்த பகுதியிலே ஓதப்படுகின்றதோ அந்த பகுதியிலே அல்லாஹ் நோயற்ற வாழ்வை தருகின்றான். பெரிய நோய்களிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். புற்று நோயிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். மிகப்பெரிய நோய்களிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றக்கூடிய பாக்கியம் வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நற்பாக்கியம் வேண்டுமா இல்லையா? துன்யாவை நோக்கி நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. காலையில் ஏன் சொன்ன ஓடணும், அங்கே செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய குடும்பம், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வீடு வாசல் கட்டிட்டேன், என் பிள்ளைய நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டேன், அதோட முடிஞ்சிச்சுடா. அதோட அப்பா என் பிள்ளைய நல்லா 20 பவுன் 30 பவுன் 40 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாச்சு, இப்போ என் கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் வாழ்க்கையா? இந்த தீனுக்காக நீ என்ன அர்ப்பணித்தாய்? எதை செலவு செய்தாய்? உன்னுடைய நேரத்தை என்ன கொடுத்தாய்? இந்த நேரத்தை என்ன கொடுத்தாய்? இந்த தீனுக்காக என்ன கொடுத்தாய்? உண்மையிலேயே அல்லாஹுடைய இறை தூதருடைய பணி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே நாம் பார்க்கலாம். தாவத்தி இலல்லா, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்குதல், அதுவும் இங்கே நடக்கின்றது. ஏழை மக்களுக்கு உதவி செய்தல், அங்கே அதுவும் இங்கே நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபு சுஃபா, தென்னை தோழர்களுக்கு கல்விகளை கற்கக்கூ, அதுவும் இங்கே நடக்கின்றது. இந்த ஊர் ஒரு மக்கா மதீனாவாக இருக்கின்றது, சாதாரணமானதல்ல. இந்த ஊர் சாதாரணமானதான் இங்கே நடக்கக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மக்கா மதீனா. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தீன் இருந்ததோ அந்த தீன் நம்முடைய ஊரில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கான எதிர்ப்புகளும் வரும்.
அந்த எதிர்ப்புகள் வந்தாதான் நாம் தீனின்படி சென்று கொண்டிருக்கின்றோம், நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு பயணிக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் பல்வேறு இன்னல்கள் வரும், சோதனைகள் வரும். சொகுசா வாழ்ந்து நல்ல ஜம்முன்னு வாழ்ந்து வெளிநாட்டு வாழ்க்கை நல்ல கடை வச்சுட்டு குடும்பத்தை கவனிச்சுட்டேன், எனக்கு என்ன நமக்கு என்ன அப்படி இருந்துட்டு போனால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் உங்களை நல்லவர்னு சொல்லுவானா? அல்லாஹ் உங்களை பாராட்டுவானா? இல்லை இல்லை. இந்த ஊருக்காக நான் என்ன செய்தேன், இந்த ஊருக்காக நான் என்ன செய்தேன், என் சமூகத்திற்காக நான் என்ன செய்தேன், என்னால் முடிந்ததை நேரத்தையும் காலத்தையும் கொடுக்க வேண்டும். எப்படி பகலிலே ஓடுகின்றோமோ, பகலிலே துன்யாவுக்காக உழைக்கின்றோமோ, அதுபோல தீனுக்காக வேண்டி உழைக்க வேண்டும். அந்த தீனுக்காக வேண்டி உழைத்தால்தான், எப்படி பகலெல்லாம் உழைத்து இரவில் தூக்கம் வருதோ அதுபோல நாம் துன்யாவிலே அல்லாஹுக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி உழைத்தோம் என்று சொன்னால் கபரில் நிம்மதியாக தூங்கலாம். நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டுமா? அல்லாஹுடைய மகிழ்ச்சி வேண்டுமா? என்னை ரப்பு பொருந்தி கொண்டான், என்னை படைத்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஃபவல்லாஹி ஐயஹதி அல்லாஹ் பிக ரஜுலன் வாஹிதா கைருல் லக மின் அன் யகூன லக ஹமருன் நிஅம். அல்லாஹ் படைத்த அடியார்களுக்கு உலகத்திலே தன்னை கொண்டு யாராவது ஒருவர் ஹிதாயத்தை அடைய வேண்டும், ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்தார் என்று சொன்னால் உங்களுக்கு சிகப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மதரசா இத்தனை ஆண்டுகள் அல்லாஹுடைய உதவி, நம்முடைய வாலிப வயது அல்லாஹு தாலா இந்த மதரசாவிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான்னு சொன்னால் முதலில் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். ரப்பே, என்னை நீ பொருந்தி கொள்வாயாக. உண்மையிலேயே எனக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பேச்சும் கொடுக்கப்படவில்லை. ஒன்று வரவேற்புரை கொடுக்கப்படும், கிராத் கொடுக்கப்படும். ஆனால் இந்த 16 ஆண்டுகள் 17ஆம் ஆண்டு 16 ஆண்டு இந்த ஆண்டுகளிலே ஒரு துவக்கமாக இந்த தீனை ஹயாத்தாக்குவது என்ன, இந்த தீனை ஹயாத்தாக்குவது என்ன, யார் தீனை ஹயாத்தாக்குகின்றார்களோ அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள், யார் தீனை மௌத்தாக்குகின்றார்களோ அவர்கள் மௌத்தானதற்கு சமம். ஏதோ தீன் என்று சொன்னால் என்ன, அதை பற்றியெல்லாம் விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த பணி நேற்று மகரீபிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சி, மகரீபுக்கு பிறகு துஆ மஜ்லிஸ், இந்த ஊருக்காக வேண்டி யாரெல்லாம் இந்த நம்முடைய மதரசாவுடைய 19 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருந்த அல்ஹாஜ் முகமது ஹனீஃபா ஹாஜியார் உட்பட பல்வேறு நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் நிர்வாக பெருமக்கள் செயல்பட்டார்கள். எல்லா அடியார்களுக்காண்டி துவா செய்யப்பட்டது, எல்லா தாய்மார்களுக்காண்டி துவா செய்யப்பட்டது. காலை பொழுதிலே நம்முடைய ஊரினுடைய மதரசாவுடைய முதல் தளம் வகுப்பறை திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு வரலாற்று கண்காட்சி, 20 ஆண்டுகள் நாம் என்ன செய்திருக்கின்றோம், இதெல்லாம் பெருமை கிடையாது, யாருக்கு எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. மாறாக மறுமையில் கூலி, மறுமையில் அதற்கான கூலி நாம் செய்ததை காட்டுவதற்கல்ல, இது விளம்பரம் அல்ல, மாறாக இது வரலாற்றிலே பதியப்படுவது இந்த தீனை ஹயாத்தாக்குவதற்கு, இந்த தீனை பின்னால் இருக்கக்கூடிய நீங்கள் வழி நடத்த வேண்டும். நான் மூத்தானாலும் நாங்கள் மூத்தானாலும் எங்களுடைய கபரிலே நாங்கள் அடக்கம் செய்யப்பட்டாலும் இந்த தீன், இந்த மதரசா கியாமத் நாள் வரைக்கும் நடைபெற வேண்டும் இன்ஷா அல்லாஹு தஆலா. அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடைபெற வேண்டும். இதற்கு நம்முடைய உயிரை கொடுத்தேனும் காப்பாற்ற வேண்டும். பொருளை மட்டுமல்ல, நேரத்தை மட்டுமல்ல, உயிரை கொடுத்தேனும் காப்பாற்ற வேண்டும். பொருளை கொடுப்பதற்கு கூட நம்ம சங்கடப்படவே கூடாது. ஏன், அல்லாஹ் கொடுத்ததை நாம் கொடுக்கின்றோம். அல்லாஹ் கொடுத்த இந்த நேரம் காலத்தை கொடுக்க வேண்டாம். அல்லாஹ் கொடுத்த உயிர் இந்த தீனுக்காக அர்ப்பணிப்பதிலே எந்தவித கவலையும் இல்லை. அதற்காக மிகப்பெரிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹு தாலா இந்த நிகழ்வினுடைய சிறப்பாக அல்லாஹு தாலா நடைபெறுவதற்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஊருடைய மக்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த செயல்படக்கூடிய நிறுவனர், அரங்காவலர்கள், இந்த மன்புல் ஃபுர்கான் ஹஃபிஸ் மதரசாவுடைய நிர்வாக பெருமக்கள், ஐஷா ரலியல்லாஹு நிர்வாக பெருமக்கள்,
இஸ்லாமிய தகவல் மற்றும் ஆராய்ச்சி இதனுடைய நிர்வாக பெருமக்கள், பைத்துல் மாலுடைய நிர்வாக பெருமக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தீனுக்காக, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, மறுமையே இந்த தீனுக்காக நிலைநாட்டுவது, இந்த தீனை மக்களுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்வதற்காக வேண்டி நம்முடைய ஹயாத்தின் நீளத்திற்கு கேட்க வேண்டும். உலகத்தில் சந்தோஷத்திற்காக வேண்டிய அல்ல, உலகத்தில் வாழ்வதற்கு சந்தோஷத்திற்காக வேண்டிய அல்ல, மறுமைக்காக வேண்டி நாம் அதிகமாக இந்த ஊருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய நல் மக்களாக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த நம்முடைய நிறுவனத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா எல்லாவித நலனையும் ஹைரியும் பரக்கத்தையும் இந்த ஊருக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் நிரப்பமாக தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய மதரசாவை கியாமத் நாள் வரைக்கும் நிலைபெறக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.